நண்பர்களே, இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னி பெண்கள் இன்னும் திருமணம் ஆகலையாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டாலே போதுங்க, விரைவில் திருமணம் ஆகுங்க. காசிக்கு போய் தீர்த்தத்தில் நீராடுவதற்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் நீராடினால் போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பாவங்களும் நீக்குங்க. தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கக்கூடிய குமரி அம்மன் கோவில் வந்து உலகிலேயே மிகவும் புனிதமான கோவில்களை இதுவும் ஒன்றுங்க. 108 சக்தி பீடங்களை ஒன்றாக இந்த கோவிலும் அமைஞ்சிருக்குது. கன்னி தேவி என்று அழைக்கப்படக்கூடிய தேவி கன்னியாகுமரி இல்லமாகும். 3000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இந்த கோயில் பார்த்திங்கன்னா மத ரீதியாக மட்டும் இல்லைங்க, வரலாற்று முக்கியத்துவம் பெற்றதாகவும் இருக்குதுங்க. கன்னியாகுமரியினுடைய இந்த பழமையான கோயில் பரந்த கடலினுடைய ஓரத்தில் அமைந்திருப்பதால் மயக்கக்கூடிய இயற்கை அழகையில் விளங்குதுங்க. ஆன்மீக ஒளின்னு மூச்சடைக்க வைக்கக்கூடிய இயற்கை அழகுன்னு பழங்கால கட்டிடக்கலைன்னு இந்த கோவிலை பக்தர்கள் மட்டும் இல்லைங்க, கன்னியாகுமரியுடைய சுற்றுலா தடமாகவும் தற்போது மாறி வருது. கன்னியாகுமரி கோவிலில் பார்த்தீங்கன்னா தலைமை தெய்வம் தாங்க குமரி அம்மன், பகவதி அம்மன்னு அழைக்கப்படுது. கன்னியாகுமரி தேவியினுடைய வசீகரமான சிலையின் அம்சம் தேவியின் வரைகிற மூக்குத்தி தாங்க. மூக்குத்தியினுடைய அற்புதமான பளபளப்புடன் தொடர்புடைய பல பிரபலமான கதைகளும் இருக்குதுங்க. புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி வந்து வைரம் ராஜ நகத்திடமிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரு பிரபலமான ஒரு முறை ஒரு மனுமி அதை ஒரு கலங்கரை விளக்கம் என்று தவறாக நினைத்து இறுதியில் பாறைகளில் கப்பலை தாக்கியிருக்காரு. கோயிலில் கிழக்கு கதவு மூடப்பட்டு சிறப்பு சந்தர்ப்பங்களில் வருடத்தில் பார்த்தீங்கன்னா 5 முறை மட்டுமே இந்த கோவிலில் கதவுகள் பின்புறம் திறக்கப்படுதுங்க. கன்னியாகுமரி கோவிலில் பார்த்தீங்கன்னா பின்னால் உள்ள புராணத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பானாசுரன் என்ற அரக்கனை அனைத்து தேவர்களையுமே சிறைப்பிடித்து தனது கொடூரமான சிறையிருப்பில் வைத்திருக்கான். அந்த வரத்தின்படி ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தாங்க அவனை கொல்ல முடியும்னு வரத்தை பெற்றிருக்கான். எனவே தான் தேவர்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வேண்டுதலுக்கு பேரில் அரக்கனை கொல்ல தேவி பராசக்தி குமரியின் வடிவத்தை கொடுத்துருக்கா. காலப்போக்கில் சிவபெருமான் குமரியின் மீது காதல் கொண்டிருக்காரு. அவர்களுடைய தெய்வீக திருமண ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. தேவி திருமணமாகாமல் இருந்த மட்டுமே பானாசுரனை கொல்ல முடியும்னு அறிந்த நாரத முனிவர் வந்து திருமணத்தை பல வழிகளில் ரத்து செய்ய முயற்சிருக்காரா. அதில் வெற்றி பெற முடியாமல் நள்ளிரவில் பார்த்திங்கன்னா திருமண நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அவர் ஒரு திட்டத்தை வகுத்திருக்காரு. சிவபெருமானுமே வழுக்கு பாறையில் உள்ள சுதீஷ்டத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு திருமண பயணத்தை தொடங்கிய நாளில் தாங்க நாரத முனிவருமே சேவலின் வடிவத்தை எடுத்திருக்காரா. காலையில் தொடக்கத்தை குறிக்க அவர் கூவியிருக்காரு. சேவல் சத்தத்தை கேட்ட சிவபெருமானுமே திருமணத்திற்கான நல்ல நேரம் கடந்து விட்டதாக நினைத்து திரும்பி சென்றிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவி தனக்காக காத்திருந்தால் பின்னர் தேவி திருமணமாகாமல் இருக்க முடிவு செய்திருக்கா. இருப்பிலும் பார்த்தீங்கன்னா தேவினுடைய அழகில் மயங்கிய அரக்கனுமே பானாசுரன் அவளை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்திருக்கா. அவள் தனது சக்கர கதவால் அவனை அழித்து தேவர்கள் அவனது பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. பின்னர் தாங்க பானாசுரன் தேவியிடம் கருணை கேட்டு அவனது பாவங்களை போக்கும்படி வேண்டினாளாம். தேவியும் பார்த்தீங்கன்னா அவனை மன்னித்து புனித சங்கம நீரை அருளியிருக்காரு. இங்குள்ள நீரில் நீராடுபவங்க தங்களுடைய பாவங்களை கழுவி கொள்வாங்கன்னு கூறப்படுதுங்க. நாரத முனிவரும் பார்த்தீங்கன்னா பராசுரமரும் கலியுகத்தில் இறுதி வரை பூமியில் தங்கும்படி தேவியை வேண்டியிருக்காங்க. பராசுரமர் பின்னர் கடலில் ஓரத்தில் ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. பின்னர் அவர் கன்னியாகுமரி தேவியினுடைய சிலையை நிறுவியிருக்காரா. கோயிலை சுற்றியுள்ள கரைகளில் பார்த்திங்கன்னா சுமார் 25 தீர்த்தங்கள் இருக்குதுங்க.
கோயிலுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா மற்றொரு புனித இடமான ஸ்ரீபாத பாறை விவேகானந்த பாறை நினைவு சின்னமும் அழைக்கப்படுது. தேவியினுடைய பாதங்களில் முத்திரைகள் பாறையில் நீங்கள் பார்க்கலாங்க. கன்னியாகுமரி கோவிலுடைய கட்டிடக்கலை மிகவும் சிறப்புன்னே சொல்லலாங்க. கன்னியாகுமரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குமரி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு மேலானதாக சொல்லப்படுது. ஒரு அற்புதமான கட்டிடக்கலைக்கு முன்வைக்குதுங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் இராச்சியத்தின் ஒரு பகுதியாக இருந்த இந்த பழங்கால கோயில் கடலில் ஓரத்தில் அமைந்திருக்குது. கோயிலில் பிரதான தெய்வமான தேவி குமாரி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறா. இந்த சிலையின் பார்த்தீங்கன்னா தேவி மாலை அணிந்த இளம் பெண்ணாக காட்சியளிப்பாங்க. தெய்வத்துடைய மூக்குத்தி அதன் அசாதாரண பளபளப்புக்கு பெயர் பெற்றிருக்குது. இது தொடர்பான பல கதைகளும் இருக்குதுங்க. கன்னியாகுமரி கோயிலில் பார்த்தீங்கன்னா வலுவான கல் சுவர்களால் குழப்பப்பட்டிருக்குது. கோயிலில் பிரதான நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வழியாக அமைச்சிருக்காங்க. கோயிலில் கிழக்கு வாசல் பெரும்பாலான நாட்களில் மூடப்பட்டிருக்குங்க. விருச்சிகம், இடவம் மற்றும் கார்த்திகை மாதங்களில் தாங்க, அமாவாசை போன்ற சிறப்பு நாட்களில் தாங்க மட்டுமே இந்த நடை திறக்கப்படுதுங்க. கோயிலில் வளாகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரிய தேவர்னு, கணேசர், ஐயப்ப சுவாமி, பாலசுந்தரின்னு, விஜய சுந்தரின்னு தேவிகளுடைய சன்னதிகளை நீங்கள் தரிசிக்கலாங்க. கோயிலுக்குள்ள ஒரு கிணறு இருக்குதுங்க. அதில் இருந்து தேவனுடைய அபிஷேகத்திற்கு தண்ணீருக்கு பயன்படுத்துகிறாங்க. மூல கங்கா தீர்த்தன்னு இதை அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கோயில் தரிசனத்திற்கான நேரமாக அதிகாலை 4:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடை திறந்திருக்குங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா மதியமாக மூடிட்டு மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரை நடை திறந்திருக்குங்க. இந்த கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய தேவியை பார்த்தீங்கன்னா குமரி அம்மன்னோ, கன்னியாகுமரி அம்மன்னோ, துர்கை அம்மன்னு, பகவதி அம்மன்னு பல பெயர்களில் அழைக்கிறாங்க. அம்மன் குடியிருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி கோவிலானது கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடாவும், மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல்னு, தெற்கு பகுதியில் இந்திய பெருக்கடலில் முக்குடல் சங்கமிக்கும் இடத்துல அமைந்திருக்குதுங்க. இது இந்தியாவின் தென்கோடி முனையாக சொல்லுவாங்க. தேவனுடைய சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றுங்க. தேவினுடைய முதுகு பகுதி விழுந்த இடமாக இது பார்க்கப்படுதுங்க. கன்னியாகுமரியில் வீற்றிருக்கக்கூடிய தேவியினுடைய கன்னியாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமாங்க? இது வரலாற்று மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. கடும் தவத்தை மேற்கொள்வதன் மூலம் பார்த்திங்கன்னா அசுரர்களை கூட வரங்களை சுலபமாக பெற்று விடுவாங்களாம். கடும் தவத்தில் மயங்கும் அந்த மூர்த்திகளுக்கு வரத்தை அளித்து விடுகிறாங்க. வரத்தினை பெற்றுக்கொண்ட பானாசுரன் பார்த்திங்கன்னா அட்டகாசம் தாங்க முடியலைங்க. முனிவர்களையும் தேவர்களையும் படாத பாடு படுத்தி கொண்டு இருந்திருக்கான். இதனால் தேவர்களுமே முனிவர்களுமே விஷ்ணுவை தஞ்சம் அடைந்திருக்காங்க. விஷ்ணுவோ பானாசுரனின் மரணத்திற்கு இருக்க கன்னி பெண்ணால் தான் மரணம் என்ற ரகசியத்தை அவர்களுக்கு கூறியிருக்காங்க. விஷ்ணு அருகில் அமர்ந்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்த்திங்கன்னா இதற்குன்னு தீர்வு அளித்திருக்காரு. அசுரனை அழிப்பதற்காகத்தான் அம்பாளை சக்தி தேவின்னு தான் முடியும்னு ஆலோசனையும் கூறியிருக்காங்க. தேவர்களையுமே முனிவர்களையும் அந்த அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக தாங்க சக்தி தேவி கன்னி பெண்ணாக தென்பகுதியாக இருக்கக்கூடிய குமரியின் அவதரித்திருக்கா. இந்த பூமியில் கன்னி பெண்ணாக சக்தி தேவி அந்த ஈசனிடம் பக்தி கொண்டு ஈசனை மனம் முடிப்பதற்கு கடும் தவத்தை மேற்கொண்டிருக்கா. முனையில பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த தேவியினுடைய கோபம் உச்ச நிலைக்கு எட்டிருக்குது. ஆனால் சிவபெருமான் வரவில்லை பொழுது முளைத்துமே. அதனால் கோபத்தில் இருந்திருக்கா தேவியுமே. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பானாசுரனுமே தேவியினுடைய அழகில் மயங்கி திருமணம் செய்ய விருப்பம் கேட்டிருக்கா. ஆனால் தேவி பார்த்திங்கன்னா கோபத்தில் இருந்ததால் திருமணத்திற்கு சம்மதிக்கலைங்க. உடனே பானாசுரனும் விடவில்லைங்க. கட்டாயப்படுத்தி சக்தி தேவியிடம் மனம் முடிக்க வற்புறுத்திருக்கா. இதனால் கோபத்தின் உச்சத்தை நிலையை அடைந்த தேவி வானளவில் உயர்ந்து தீப்பிழம்பு போல எடுத்து ஓங்கி உயர்ந்து அரக்கனை வதம் செய்திருக்காங்க. தேவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தேவியை சாந்தம் செய்ய பூக்களை கொண்டு தூவியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடுவதன் மூலம் திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இந்த கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டீங்கன்னா விரைவில் திருமணம் நிச்சயமாகிடுங்க. காசிக்கு சென்று நீங்கள் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவதற்கு முன்பு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முக்குடல் சங்கமத்துக்கு
தீர்த்தத்தில் நீராடுவதால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் விலகிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.